இப்போ சசிகலா பொதுச் செயலாளர்னா அவங்க நியாயம் இருக்குது கேஸ் போடுறதுக்கு. கேசி பழனிசாமி கேஸ் போடுறதுக்கு என்ன நியாயம் இருக்குது பொதுச் செயலாளர் இருக்குது? அவர் எங்கே பிரச்சனை வருது? அவர் நீக்கினது எனக்கு தெரிஞ்சு தப்பு தான். ஏதோ பிரச்சனை ஆச்சு போனார், திடீர்னு பார்த்தா நீக்கிட்டாங்க. அதுக்காக அவர் நியாயமாக போராடுறாரு. ஆனால் இந்த போராடுறது நீக்கிறதுனா நீங்கள் அவ்வளோ பேசிட்டீங்க. ஏடிஎம்க்கு எதிராக பேசணுமா, அதுவும் குறிப்பாக எடப்பாடிக்கு எதிராக பேசணுமா, கூப்பிட்றா கேசிஎப்பி அப்படின்னு. அவர் அதுக்குன்னே 2-3 சேனல் வாடகை எடுத்து வச்சுக்குது. அவரை எப்படி சேருவாங்க? ஏதோ ஒரு எனக்கும் இப்போ டிடிவி எடுத்துக்கங்க, நீங்கள் எந்த இடத்துலையுமே எடப்பாடிக்கு எதிராகவோ இந்த இது கூட்டணிக்கு எதிராகவோ எங்கேயாவது பேசியிருக்காரா சொல்லுங்கள்? ஒரு கட்சியின் தலைவராக பேசுவார். அதுதாங்க கரெக்டு. கூடயே இருந்துக்கிட்டு கட்சிக்குள்ளேயே இருந்துக்கிட்டு வெளியில் வந்து ப்ரெஸ் மீட் வச்சு 10 நாள் கெடு கொடுக்குறது அரசியல் முதிர்ச்சியின்மையை காமிக்குதா இல்லையா? அப்போ என்னை நீக்கினா பிறகு நான் திமுகவுக்கு போகிறேன். திமுக போகிறேன். வேற எங்கே போகிறேன்? என்னன்னா புகலிடம் இது வேற எங்கே புகலிடம்? ஜெயலலிதா அம்மையார் ஏங்க விஜய் கிட்ட விசுவாசி. விஜய் கிட்டலாம் போக முடியாது தெரியும்ல, அங்கே ஓசோன் படலம் இருக்குது. டொங்குன்னு முட்டிட்டு வெளியே வந்துட வேண்டியதான். சரி விஜய் விட்டுருங்க, அவர் அமைதியா இருக்காரு, அவர் எதுவும் பண்றாருன்னு தெரியல. திமுகவுக்கு போய் சேருவான்னு சொல்றது நீங்க அவரை ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்றீங்களோன்னு தோணுது. முத்துசாமி யாரு? அந்த காலகட்டம் வேற, நீங்க தான் சொன்னீங்க. அன்னைக்கு காலம் வேற, இன்னைக்கு காலம் வேற. என்ன இருந்தாலும் அவர் தாங்க மாவட்ட அமைச்சர். அது நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கு வெறும் வாயிலுக்கு அவல் கொடுக்குற மாதிரி இல்லையா? அவர் சொல்ல மாட்டாரா பாத்தீங்களா துரோகி அப்படின்னு பேசுவாருல்ல? நாளைக்கு அதான் நடக்க போகுது. வேற எங்க போவார் நீங்க சொல்லுங்க? தனி கட்சி ஆரம்பிப்பாரா? சொல்லுங்க. தோப்பங்கடச்சல் எங்க போனாரு? அதிமுக உடைப்பாருங்க. அதிமுகவில் இப்போ இருக்கிற பல பேர் வந்து சேர்ந்து அவர் கூட ஒரு நேற்று அவர் கூட எவ்வளோ பேர் வந்தாங்க? ரோட் ஷோ பக்கத்தில் முன்னாள் எம்பி உட்காந்துருக்குறாங்க, ஒரு அம்மையார் உட்காந்துருக்காங்க, முன்னாள் எம்பி. அவங்க இவ்வளோலாம் அநியாயம் பண்ணக்கூடாதுங்க. அந்த அம்மா நீங்கள் எப்போ பார்த்துருக்கீங்களா சொல்லுங்க? நான் பார்த்தது இல்லை, ஆனால் அவங்க முன்னாள் எம்பி தானே. இப்போ சசிகலா புஷ்பா வந்தாங்க, என்ன ஆனாங்க? பிஜேபிக்கு போயிட்டாங்க. அப்புறம் அவங்களாவது எம்பின்னு ஊருக்கே தெரியும், ஒரு ஆள் அற விட்டாங்க, அந்த வகையில் ஃபேமஸ் ஆனாங்க. அவங்க அப்போவே நல்லா ஃபேமஸ். நீங்கள் செங்கோட்டையனை பிஜேபிக்கு போவாராரு அப்படின்னு சொன்னா